ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாமை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னிலிருந்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட் கொஷின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா கா சச்சிதானந்தம். இவர் இலங்கைக்காரர். ஓகேங்களா? இலங்கை தமிழர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா கா சச்சிதானந்தம். நம்மளோட அடுத்த கொஷின், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று சொன்னவர் பன்மொழி புலவர் க அப்பாத்துரையார். சரிங்களா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடுன்னு யாருன்னு சொன்னோம்னா மலேசியா. அந்த மாநாட்டை எதுக்காக நடத்தினாங்க? தமிழ் மொழிக்காக மட்டும்தான் நடத்தினாங்க. இதை சொன்னவர் யாருன்னா பன்மொழி புலவர் க அப்பாத்துரையார். ஓகேங்களா? இது செகண்ட் பாக்ஸ் கொஷின். அடுத்த பாக்ஸ் கொஷின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டர மொழிதல் அணி எனப்படும். சரிங்களா? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டர மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலடை அணி என்றும் அழைப்பர். ஓகேங்களா? செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலடைகள் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஒரு சொல்லோ சொற்றொடரோ ஒரு சொல் ரெண்டு பொருள் பட வந்தால் அது பேர் இரட்டர மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஷின். அடுத்த பாக்ஸ் கொஷின். சரிங்களா? இது இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். முதல் தமிழ் கணினி. சரிங்களா? தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவரோட பெயரில் தான் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரோடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியே விவரங்களை டேட்டா உள்ளீடாக செலுத்த போகிறோம். சரிங்களா? நம்ம இங்கிலீஷ் கீபோர்டு பதிலாக தமிழில் கீபோர்டு இருந்திருக்கும். தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை, ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லும் இல்லையா, அந்த துறை அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் உள்ள கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. சரிங்களா? தமிழின் முதல் கணினி திருவள்ளுவர். அவரோட பேர் திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க. வச்சிருக்கிறது 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. எந்த கம்பெனி கொண்டு வந்தாங்க? டிசிஎம் டேட்டா ப்ரோடக்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு தனியார் நிறுவனம் தான். தமிழ் முதல் கணினியோட பேர் திருவள்ளுவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொல் அறிவோம். சரிங்களா? வவ்வல்ன்றது உயிரெழுத்து, கன்சோனன்ட்ன்றது மெய் எழுத்து. ஓகேங்களா? ஹோமோகிராஃப்ன்றது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல், மோனோன்றது ஒன்று. ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷில் மோனோன்னா ஒன்றுன்னு சொல்லுவோம், டைனா 2. மோனோலிங்குவல்ன்றது ஒரு மொழி. கன்சர்வேஷன். சரிங்களா? கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன்றது கலந்துரையாடல். சரிங்களா? குரூப் டிஸ்கஷன் சொல்லுவோம் இல்லையா, இது கலைச்சொற்கள். இதுலேயுமே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து அறிவை விரிவு செய்யல. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேது மணியன். ஓகேங்களா? தவறின்றி தமிழ் மொழி எழுதுவோம்னு சொல்கிறவர் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். சரிங்களா? இது புக்ஸு. எழுதின ஆத்தர் பேர். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சொல்லி ஒரு புக்ஸை எழுதுனது முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன்னு சொல்லுவாங்க. பச்சை நிழல் உதயசங்கர். ஓகேங்களா? இது இந்த புக்ஸ் எழுதினவங்க பேர்.